பாரி ஐயா அவர்கள் சேலத்திலே ஆயிரக்கணக்கான கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சோதிடர்களை உருவாக்கிய மாபெரும் மேதை, வள்ளல் பெருமானுடைய பேரருள் பெற்றவர். சேலம் கேபியை சொல்லிக் கொண்டிருப்பதற்கு நமது வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள்தான் காரணம். நான் பலமுறை அவரிடம் சென்று ஆசி வாங்கியிருக்கேன், அவருடைய கூட்டத்தில் பேசி இருக்கிறேன். மிகப்பெரிய கேபி மாநாடு நடத்துவார்கள் ஒவ்வொரு ஆண்டும். அதனுடைய மாடல் தான் இப்பொழுது, அதை பின்பற்றித்தான் நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது பாரி ஐயா அவர்கள் உங்கள் முன்பு தன்னுடைய கேபி முறை அனுபவங்களை எல்லாம் நமக்கு பேசுவார்கள். அடுத்தது ஐயா முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே, அவரது அறக்கட்டளையின் உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்துள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிடர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் அபிராமி சேகர் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார், கேபி ஜோதிடம் கணிதம் கடினம், அதனால் யாரும் அந்த பக்கம் வரலன்னு. கேபி ஜோதிடம் என்பது கணிதமும் எளிது, பலன் சொல்வதும் எளிது, எல்லாமே எளிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதன் சாராம்சம், கேபி ஜோதிடத்தின் சாராம்சம் என்னவென்று பார்த்தால், உபாதிபதி பலனை நிர்ணயிப்பார், நட்சத்திராதிபதி கொடுப்பார். பலனை நிர்ணயிப்பவர் உபாதிபதி, பலனை கொடுப்பவர் நட்சத்திராதிபதி. அவ்வளவுதான் கேபி ஜோதிடம். இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, சிரமம் எதுவுமே கிடையாது, கடினம் எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருமணம் அப்படின்னு 7ஆம் பாவத்தின் உபாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எந்த பாவத்தை குறிகாட்டுறார்? 7ஆம் பாவத்தை குறிகாட்டுறார், 2ஆம் பாவத்தை குறிகாட்டுறார், 11ஆம் பாவத்தை குறிகாட்டுறார். அருமையான மகிழ்ச்சியான இளம் வயது திருமணம், அருமையா வாழ்க்கை இருக்கும்னு சொல்லலாம். அந்த 7ஆம் பாவத்தின் நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6ஆம் பாவத்தை குறிகாட்டினா திருமணமே இல்லைன்னு சொல்லிடலாம். 7ஆம் பாவத்தையும் 1ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் குறிகாட்டினால் மகிழ்ச்சி குறைவான சிரமம் நிறைந்த திருமண வாழ்க்கைன்னு சொல்லலாம். இப்படி மிக எளிதாக பார்த்தவுடன் பலன் சொல்லக்கூடிய, சிரமமே இல்லாத, கடினமே இல்லாத ஒரு முறைதான் கேபி ஜோதிட முறை. அந்த கேபி ஜோதிட முறையில் ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டம் பெற்று இப்படி ஜோதிடர்களை மட்டும், ஜோதிடர்கள் அனைவரையும் வைத்து மாநாடு நடத்தும் முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரி, ஏவி பாரி 94437447 89749. பாரி அவர்கள் மிக அருமையான கருத்தை பதிவு செய்கிறார்கள். எப்படி என்றால், உபநட்சத்திரம் செய்தியை தெரிவிக்கிறது, அவை நின்ற நட்சத்திரம் காரியங்களை செய்கிறது என்று. கம்பன் வீட்டு கட்டுத்தறி அல்லவா? ஆகவே அனுபவங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். அனுபவங்களை பற்றி கவிக்கோ அவர்கள் சொல்வார்கள், இறந்த காலத்தையே பாடும் இசைத்தட்டு என்பார், ஞாபகங்களின் குப்பை கூடை என்பார்கள். ஆக அனுபவம் வளைந்து நெளிந்து தன்னுடைய செய்திகளை உலகுக்கு தெரிவிக்கிறது என்று கவிக்கோ சொல்வார்கள். அதுபோல வளைந்து நெளிந்து சேலத்தை கேபி முறையில் வளர்த்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு இந்த கேபி ஜோதிட அறக்கட்டளை பலத்த கைதட்டலை கொடுத்து அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு